டெல்லி சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கின்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் டார்வின் ஜியோ வழங்க கேட்கலாம். டார்வின் ஜியோ, வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தற்பொழுது என்னவெல்லாம் நடைபெற்று வருகின்றது? முதலில் சொல்லுங்கள். மோகன், டெல்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் என்பது கடந்த 5ஆம் தேதி முடிவடைந்திருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 1,56,00,000 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக தகுதி பெற்றிருந்தார்கள். அவர்களுக்காக மொத்தம் 13,766 வாக்கு மையங்கள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் டெல்லியினுடைய அந்த தேர்தல் வாக்குப்பதிவு என்பது 60.54% என்று அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வாக்குப்பதிவு முடிந்த பின்பாக அனைத்தும் ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அறைக்குள் கொண்டு வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக டெல்லியை பொறுத்த வரைக்கும் 11 இடங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கைக்கான அந்த மையங்கள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூமில் இந்த வாக்கு பெட்டிகள் என்பது வைக்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து அந்த வாக்குச்சாவடி அந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பலத்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருந்தது. துணை ராணுவ படையினர் மற்றும் டெல்லி போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஏற்படுத்தியிருந்தனர். இன்று 8ஆம் தேதி இன்று காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் மொத்தம் 5000 பேர் இதில் வாக்கு எண்ணிக்கை இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக டெல்லியினுடைய தேர்தல் அலுவலர் என்பவர் தலைமை தேர்தல் அலுவலர் தெரிவித்திருந்தார். அதே வேளையில் இந்த வாக்குப்பதிவுகள் எண்ணிக்கை என்பது வீடியோ பதிவு என்பது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக எந்த ஒரு குளறுபடியும் நடந்துவிடக்கூடாது, எந்த ஒரு வேட்பாளருக்கும் எந்த சந்தேகமோ இல்லை, அங்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே எந்தெந்த இடங்களில் எந்தெந்த வாக்கு மையங்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் மிகவும் சென்சிட்டிவாக இருக்கிறதோ அதற்கெல்லாம் கூடுதல் பாதுகாப்பு என்பது போடப்பட்டு தற்போது அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தற்போது நாம் நின்றிருக்கக்கூடிய இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் நியூ டெல்லி தொகுதி, அதே போன்று பட்டேல் நகர், ராஜேந்திர நகர் உள்ளிட்ட 6 தொகுதிகளை உள்ளடக்கிய அந்த தொகுதிகளுக்கு இந்த மையத்தில் வைத்து தான் வாக்கு என்பது எண்ணப்பட இருக்கிறது. இந்த வாக்கு மையத்தை பொறுத்தவரைக்கும் எண்ணிக்கை மையத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னால் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தொகுதியும் இதில் உள்ளடங்கி இருக்கிறது. எனவே இந்த வாக்கு எண்ணிக்கை மையம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு 200 மீட்டருக்கு முன்பாகவே தடுப்பு வேலிகள் அமைத்து போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் 60.54 வாக்கு என்பது பதிவாகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் பாஜக, ஆம் ஆத்மி, அதே போன்று காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகளும் நேரடியாக களத்தில் இருந்தது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. இதில் ஆம் ஆத்மி மற்றும் பாஜகவை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். ஆம் ஆத்மியை பொறுத்தவரைக்கும் 4வது முறையாக கெஜ்ரிவால் பதவி ஏற்பார் என்ற ஒரு விஷயத்தை ஆம் ஆத்மியினர் நம்பிக்கையாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் கருத்து கணிப்புகள் என்பது பாஜகவுக்கு சாதகமாக இருந்தக்கூடிய நிலையில் அதை புறக்கணிப்பதாக ஏற்கனவே ஆம் ஆத்மியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருந்தார். அதே வேளையில் பாஜகவை பொறுத்தவரைக்கும் 26 ஆண்டுகளுக்கு பின்பாக டெல்லியில் ஆட்சியை பிடிக்குவதற்கான ஒரு மிக முக்கிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும், ஏனெனில் வளர்ச்சி திட்டங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தேர்தலை அணுகியதாக பாஜக என்பது தெரிவித்திருந்தது. மேலும் ஆம் ஆத்மியுடைய செயல்பாடற்ற நிலை மற்றும் ஆம் ஆத்மியுடைய கட்சியினுடைய தலைவர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட அனைத்துமே ஆம் ஆத்மிக்கு எதிராக இருப்பதாகவும், எனவே இந்த முறை டெல்லி மக்கள் பாஜகவை தேர்ந்தெடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை பாஜகவினர் தெரிவித்திருந்தார்கள். வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் குறிப்பாக ஒரு கணக்கு அவர்கள் சொல்வார்கள், அதாவது அதிக அளவிலான வாக்கு சதவீதம் என்பது பதிவாகி இருக்கும் பட்சத்தில் அது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஏற்படுத்துவதற்கான ஆன்டி இன்கம்பன்சி காரணமாகத்தான் அந்த வாக்குப்பதிவு அதிக அளவில் இருக்கும் என்று கூறப்படும். ஆனால் டெல்லியை பொறுத்தவரைக்கும் தற்போது 60.54% என்பது வாக்குப்பதிவாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வழக்கமாகவே டெல்லியை பொறுத்தவரைக்கும் இத்தனை அளவுக்காகத்தான் வாக்குப்பதிவு, அதாவது 60லிருந்து 63 அந்த சதவீதம் அளவுக்கு தான் வாக்கு என்பது பதிவாகும். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தங்கள் மீது எந்த ஒரு
ஒரு வெறுப்பும் இல்லை மக்களுக்கு. மக்கள் மீண்டும் தங்களுக்கு வாக்களிப்பார்கள். எனவே குறிப்பாக வளர்ச்சி திட்டங்கள், அதே போன்று கல்வியில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த இலவச கல்வி திட்டம், இலவச மருத்துவ திட்டம், மொஹல்லா கிளினிக் உள்ளிட்டவை எல்லாம் ஒரு சிறப்பான திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே மீண்டும் தங்களுக்கு ஒரு வாய்ப்பை தில்லி மக்கள் வழங்குவார்கள் என்று ஆம் ஆத்மி நம்பிக்கையுடன் இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரைக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த தேர்தலை சந்தித்து கடுமையான பிரச்சாரத்தில் எல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள். அதே வேளையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் அவர்கள் கடந்த 10-11 ஆண்டுகளாக மொத்தமாக டெல்லியிலிருந்து தொடக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக அவர்களுக்கான அந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் என்பது இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் மீண்டும் அதை தங்களுடைய அந்த கட்சிக்கான அடித்தளத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு தேர்தலாகத்தான் இதை காங்கிரஸ் கட்சி அணுகுகிறது. குறிப்பாக அவர்களுக்கான அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையின் கணக்கை மீண்டும் 10 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற ஒரு விஷயம்தான் காங்கிரஸ் கட்சியுடைய நோக்கமாக அவர்கள் இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இன்னும் சற்று நேரத்தில் 8 மணி அளவில் இந்த வாக்குப்பதிவுடைய பதியப்பட்ட அந்த வாக்குகளுடைய எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. முதலில் போஸ்டல் பேலட் என்பது எண்ணப்படும். அதன் பின்பாக ஒவ்வொரு பூத் வாரியாக மற்றும் இந்த வாக்கு என்பது எண்ணப்பட இருக்கிறது. சுமார் 10-11 மணி அளவில் யார் டெல்லியில் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற ஒரு விவரம் என்பது தெளிவாக தெரிய வரும். ஏனெனில் இங்கு பதிவாகி மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 1.56 கோடி என்ற நிலையில் அது பதிவான வாக்குகள் 60.54%. கிட்டத்தட்ட ஒரு 85-90 லட்சம் வாக்குகள் தான் பதிவாகி இருக்கின்றன. எனவே இந்த வாக்குகளுடைய எண்ணிக்கை விரைவாக முடியும். அதேவேளையில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு குளறுபடியும் இருந்துவிடக்கூடாது என்பதில் தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். சென்சிட்டிவான பூத்துகளில் அதிக அளவிலான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதோடு கேமராக்கள் மூலம், சிசிடிவி கேமராக்கள் மற்றும் வெப் கேமராக்கள் மூலமான அந்த கண்காணிப்பு பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது ஆரம்பிக்க இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்து ஒரு 2-2.5 மணி நேரத்தில் யார் டெல்லியில் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் என்பதற்கான அந்த முன்னிலை விவரம் மற்றும் வெற்றி பெற்றும் நிலவரம் என்பது வெளிவர தொடங்கிவிடும். அப்போது ஒரு யார் மீண்டும் ஆம் ஆத்மி தக்க வைக்குமா அல்லது பாஜக 26 ஆண்டுகளுக்கு பின்பு ஆட்சியை பிடிக்கப் போகிறதா என்பது தெரிய வரும். மோகன். டார்வின், குறிப்பாக இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை வாக்குறுதிகள் என்னென்னவெல்லாம் மக்களுக்கு கட்சிகள் சார்பில் தரப்பட்டன, அது எந்த அளவுக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டது, அது குறித்தும் விரிவா சொல்லுங்க. மோகன், வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் அங்கு பார்த்தோம் என்றால் பெண்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து தான் ஒவ்வொரு விஷயமுமாக அனைத்து கட்சிகளும் முன்னிறுத்தி இருந்தார்கள். குறிப்பாக பெண்களுக்கான இலவச திட்டங்கள், அதே போன்று அவர்களுக்கான ரூபாய் கொடுப்பது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 2500 ரூபாய் மாதம் வழங்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை 2 பேர் கட்சிகளுமே தெரிவித்திருந்தார்கள். அதே வேளையில் இலவச மருத்துவம், இலவச கல்வியை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம், அது தண்ணீர் இலவசம் செய்வோம், அதே போன்று மின்சாரத்தினுடைய அந்த அளவு என்பது தற்போது 200 யூனிட்டாக இருக்கக்கூடியதை அதை அதிகரித்து அதை இலவசம் செய்வோம் என்ற வாக்குறுதியை ஆம் ஆத்மி வழங்கியிருந்தார்கள். இதே போன்று சிமிலர் வாக்குறுதிகளைத்தான் பாஜக மற்றும் காங்கிரசும் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் இளைஞருடைய வேலை வாய்ப்பை பெருக்குவோம் என்ற ஒரு வாக்குறுதியை அனைத்து கட்சியும் கொடுத்திருந்தார்கள். அதே போன்று டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்லம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஜுக்கிகளை அனைத்தையும் ஒழுங்குபடுத்த என்பதையும், மேலும் அவர்களுக்கான ஒரு நிரந்தர வீடு கட்டி கொடுப்போம் என்பதையும் பாஜக தன்னுடைய வாக்குறுதியாக தெரிவித்திருந்தது. அதேவேளையில் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றினார்கள். குறிப்பாக பாஜக மீண்டும் ஆட்சி டெல்லியில் ஆட்சி அமைந்தால் இந்த ஸ்லம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவார்கள், அங்கு இருக்கக்கூடியவர்கள் வெளியேற்றிவிட்டு அங்கு ஒரு வரன்முறைப்படுத்த மாட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். அதே போன்று இலவச கல்வி மற்றும் இலவச மருத்துவம் உள்ளிட்டவை இங்கு தடைபடும் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். ஏனெனில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஃப்ரீபீஸ் என்று வழங்கக்கூடிய அந்த இலவசங்களை எதிர்க்கும் கட்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அதே வேளையில் மத்திய அரசு டெல்லி அரசுடன் இணக்கமாக செயல்படாததன் காரணமாகத்தான் டெல்லியில் பல்வேறு விஷயங்கள் ஒரு முறையாக நடைபெறாமல் இருந்த ஒரு குற்றச்சாட்டை ஆம் ஆத்மி வைத்திருந்தது. குறிப்பாக பாதுகாப்பு விவகாரங்களிலும் சரி, அதே போன்று டெல்லிக்கான நீர் வழங்கும் விவகாரங்களிலும் சரி, மத்திய அரசானது டெல்லியுடன் உரிய முறையில் எந்த ஒரு ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை. அதே போன்று காற்று மாசு விவகாரங்களிலும் அதே போன்றுதான். ஏனெனில் ஆம் ஆத்மியுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருந்தது என்றால் டெல்லியினுடைய அண்டை மாநிலங்களாக இருக்கிற உத்தரப்பிரதேசம், ஹரியானா போன்ற மாநிலங்களில் ஆட்சியில் இருப்பது பாஜக தான். ஆனால் அவர்கள் எந்த ஒரு ஒத்துழைப்பையும் தில்லி அரசுக்கு கொடுக்கவில்லை. இதனால் காற்றின் தரம் மாசுபட்டதாக அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். அதே போன்று டெல்லியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு
வீடுகளுக்கும் இந்த தண்ணீர் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அந்த தண்ணீரையே இவர்கள் ஒரு பிரச்சனைக்குரியதாக ஆக்கினார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தது. குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருபடி மேலாக சென்று யமுனை நதியில் அவர்கள் அமோனியம் உள்ளிட்ட ஒரு பாய்சனஸ் அதாவது விஷத்தன்மை மிக்க அந்த வேதிப்பொருட்களை கலப்பதாக அண்டை மாநிலத்தை குற்றம் சாட்டியிருந்தார்கள். இது கடும் விமர்சனத்திற்கும் உள்ளாகி இருந்தது. ஏனெனில் யமுனை நதியை பொறுத்தவரைக்கும் தண்ணீர் என்பது பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்ததாக ஆம் ஆத்மி தொடர்ச்சியாக குற்றச்சாட்டி அவர்களுடைய பாஜக ஆளும் மாநிலத்திற்கு அவர்கள் திருப்பி விட்டார்கள். பாஜகவை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த ஆம் ஆத்மி அரசை பொறுத்தவரைக்கும் செயல்படாத அரசாக இருந்து கொண்டிருந்தது, ஊழல் நிறைந்த அரசாக இருந்து கொண்டிருந்தது. குறிப்பாக அவருடைய தலைவர்கள் பல்வேறு விவகாரங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியிருந்தார்கள், சிறை சென்றார்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்தார்கள். இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த விடாமல் தடுத்தது ஆம் ஆத்மி என்ற குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். மேலும் யமுனையை ஒரு கிளீன் யமுனை, சுத்தமான யமுனையாக மாற்றி காட்டுவேன், அதில் நீராடுவேன் என்று கெஜ்ரிவால் கூறியிருந்தார். தற்போது அதன் நிலை என்ன என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் கேள்வியாக எழுப்பியிருந்தார்கள். மேலும் மத்திய அரசுடைய ஒவ்வொரு திட்டங்களும் மத்திய அரசு கொண்டு மக்களுக்காக செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டங்களுக்கான எந்த ஒரு விஷயத்திலும் ஆம் ஆத்மி ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை மத்திய அரசானது பாஜக வைத்திருந்தது. இதற்காக இரட்டை எஞ்சின் பொருத்திய அந்த அரசாக தேவை. மத்தியிலும் ஒரு அரசு, மாநிலத்திலும் ஒரே அரசாக இருந்தால் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்பதை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே வேளையில் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் இளைஞர்கள் பெண்களுக்கான அந்த நலத்திட்டங்களை வழங்குவோம் என்று தெரிவித்திருந்தார்கள். மாதாந்திர தொகையாக 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதே போன்று இலவச மின்சாரம், இலவச நீர் உள்ளிட்டவற்றையும் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். பாஜக மற்றும் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் இரண்டு பேருமே ஆம் ஆத்மி கட்சியை குறிவைத்து தான் அவர்கள் அந்த தேர்தல் பரப்புரையில் தாக்கை ஏற்படுத்தினார்கள். ஏனெனில் ஆம் ஆத்மியினுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் ஆம் ஆத்மி ஆண்ட விதத்தை தான் இரு பெருங்கட்சிகளும் விமர்சனமாக வைத்திருந்தார்கள். எனவே தேர்தல் பரப்புரையின் போது இந்த விமர்சனங்கள் என்பது ஆம் ஆத்மியை நோக்கியே இருந்தது. ஆனால் ஆம் ஆத்மி தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரை நாங்கள் 26 ஆண்டுகளுக்கு பின்பு ஆட்சியை அமைப்போம் என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் தெளிவாகவும் மிக உறுதியாக நம்புகிறார்கள். மோகன். 70 சட்டப்பேரவைகளை கொண்ட டெல்லியில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பான முழு விவரங்களை வழங்கியதற்காக நன்றி டார்வின் ஜியோ.